قال صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على خير خلق محمد وآله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய ரமதான் பாடத்தொடரில் நாங்கள் 7வது பாடத்தை இன்றைக்கு அடைஞ்சிக்கிறோம். அந்த அடிப்படையில் அல் குர்ஆன் சம்பந்தமான, அதாவது அல் குர்ஆன் ஓதுவதுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் கடைசியாக. அதில் தொடர்ச்சியாக இன்னும் மீதி மிச்சங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். அப்போ 5வது அல் குர்ஆன் ஓதுவதுடைய சிறப்பு என்னென்றால், ஒருத்தர் அல் குர்ஆனை மனனம் செஞ்சு மனப்பாடமாக்கி அந்த அல் குர்ஆனை திறமையான முறையில் ஒருத்தர் ஓதுதாக இருந்தால் சொல்லி சொன்னால், அவர் நல்லவர்களான கண்ணியமான மலக்குமார்களோட இருப்பாங்க என்றது தான் இந்த 5வது சிறப்பாக எங்களுக்கு படித்து கொள்ளலாம். அப்போ இது சம்பந்தமாக சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யாராவது ஒருத்தர் அதாவது இந்த அல் குர்ஆனை மனனம் செஞ்சு நல்ல முறையில் திறமையான முறையில் இந்த அல் குர்ஆன் ஓதுறாங்களோ, அவங்க கண்ணியமான அதே போல் நல்லவங்களான மலாய்க்காமாரோடு இருப்பாங்க. அதே போல தான் இன்னமொருத்தர் குர்ஆன் ஓதுறாரு, அவருக்கு அந்த குர்ஆன் ஓதுறது அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் கஷ்டமாயிக்கிறார். அப்போ அவர் கஷ்டப்பட்டு கொண்ட நிலைமையில குர்ஆனை பாடமாக்க முயற்சி செய்கிறாரு, ஓதுறதுக்கு முயற்சி செய்கிறாரு. இவருக்கு 2 கூலி இருக்கிறதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாங்கள் குர்ஆன் நாங்கள் மனப்பாடமாக்கி நல்ல முறையில் ஓதுறேன்னு சொல்லி சொன்னால், அது மலாய்க்காமார போல கண்ணியமான ஆக்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே நேரம் நான் கஷ்டப்பட்டு ஓதுனா கூட அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு 2 கூலிக்கிறதா சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ நான் கஷ்டப்பட்டு ஓதுறதுக்கு அதுக்குரிய கூடுதலான கூலி அல்லாஹு தாலா தாரதாக இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு வழங்கிக் கொள்ளலாம். அப்போ எப்படி பார்த்தோன்னா, நான் குர்ஆனுடைய விஷயத்தில், நான் குர்ஆன் மனப்பாடமாக்குற விஷயத்துலையும் சரி, அல்லது மனப்பாடமாகறதுக்கு இயலாத கஷ்டப்பட்டு சரி இந்த ஓதுறதுக்கு, இந்த குர்ஆனை மனனம் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறதுல மிச்சம் முன்வரணும்ன்றதை இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு படித்து கொள்ளலாம். அடுத்த 6வது சிறப்பு என்னென்றால், ஒருத்தர் இந்த அல் குர்ஆன் ஓதுறதாக என்ன சொல்லி சொன்னால், அவர் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் மூலமாக அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சு கொள்ளலாம் என்றதுதான் இந்த அல் குர்ஆன் ஓதுறதுடைய 6வது சிறப்பாக எங்களுக்கு படித்து கொள்ளலாம். அப்போ இதுக்குரிய ஆதாரம் என்னென்றால், சுனன் அபி தாவூத்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, குர்ஆனோடு இருந்தவர், குர்ஆனை பாடமாக்கி குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தவருக்கு கியாமத்துடைய நாளில் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் வச்சு சொல்லப்படுமாம், இக்ரா வர்த்தகி, நீங்கள் அந்த நேரத்தில் வச்சு, அதாவது ஒருத்தர் குர்ஆனை ஓதி குர்ஆனோடு இருந்த ஒருத்தருக்கு சொர்க்கத்துக்கு போகிற நேரத்தில் வச்சு நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லி சொல்லப்படுமாம். அப்போ நாங்கள் ஓதுங்க, அதாவது எங்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் குர்ஆனை ஓதுங்க, அதே நேரம் நீங்கள் ஓதுற நேரத்தோட நீங்கள் மேலேறி போங்க என்று சொல்லப்படுமாம். அதாவது சொர்க்கத்துடைய படித்தரங்கள் இருக்கிற அந்த படித்தரங்களில் நாங்கள் ஓதிக்கொண்டே அப்படியே மேலே போக சொல்லி அந்த நேரத்தை வச்சு சொல்லப்படுமாம். அப்போ அதே நேரம் வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித் துன்யா, நீங்கள் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் தஜ்வீத் முறைப்படி ஒழுங்கான முறைப்படிக்கு நீங்கள் குர்ஆனை ஓதுனீங்களோ, அதே மாதிரி அந்த சொர்க்கத்துடைய அந்த சந்தர்ப்பத்தில் வச்சியும் இது மாதிரி நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லி சொல்லப்படுமாம். அப்போ அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் கடைசியாக ஓதக்கூடிய ஆயத்து தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கும்ன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ நாங்கள் சொர்க்கம் போகிற நேரத்துலையும் இந்த மாதிரி குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும். அப்போ நாங்கள் இந்த துனியாவில் நாங்கள் எந்த அளவுக்கு ஓதிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் கியாமத்துடைய நாளில் சொர்க்கத்துடைய அந்த இடத்துலையும் நாங்கள் எங்களுடைய தரஜாக்கள், எங்களுடைய பதவிகள் அந்த அளவுக்கு உயரும்ன்றது இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு படித்து கொள்ளலாம். அப்போ இந்த ஹதீஸில் நாடப்படுறது அல் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒருத்தரா அல்லது வெறுமனே ஓதக்கூடிய ஒருத்தருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமான்றதுல உலமாக்கள் மத்தியில் கருத்தொருப்பு அடிக்கிறார். அப்போ ஷேக் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த சிறப்பு, அதாவது சொர்க்கத்தில் உயர்ந்த படித்தரங்கள், உயர்ந்த பதவியில் போகக்கூடிய அந்தஸ்து, இது குர்ஆனை சாதாரணமாக ஒருத்தர் ஓதக்கூடிய ஒருத்தருக்கும் கிடைக்கும், அதே நேரம் மனப்பாடமாக்கின ஒருத்தருக்கும் கிடைக்கும் என்றதை அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே நேரம் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போல உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த சிறப்பு இது குர்ஆன் மனனம் செஞ்ச ஒருத்தருக்கு, மனப்பாடமாக்கின ஒருத்தருக்கு தான் இந்த சிறப்புங்கிறதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு இந்த துனியாவில் குர்ஆனை மனனம் செஞ்சுக்கிறோம், அந்த அளவுக்கு எங்களோட சொர்க்கத்தில் எங்களோட தரஜாக்கள், எங்களோட பதவியில் உயர்த்தப்படும். அப்போ ஒவ்வொரு தரஜாக்கு ஏற்ற மாதிரிக்கு, அதாவது
நாங்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் வந்து அதுக்கு சமமாகிக்கிறோம். அப்போ நாங்கள் குர்ஆன் ஆயத்தை எந்த அளவுக்கு நாங்கள் பாடமாக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட தரஜாக்கள் வந்து உயரும். அப்போ நாங்கள் கடைசியாக எங்களோட மனப்பாடத்தில் அல்லது நாங்கள் ஓதக்கூடிய அந்த ஆயத்தை வச்சு தான் எங்களுடைய சொர்க்கத்துக்கு கூடிய ஆக உயர்ந்த அந்தஸ்தை வந்து அடையிறதை விளங்கிக்கணும். அப்போ நாங்கள் குர்ஆனை முழுக்க நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நான் மனப்பாடமாக்கிக்கிறோம் சொல்லி சொன்னாண்டா சொர்க்கத்துடைய ஆக உச்சக்கட்ட அந்த தரஜா வந்து எங்களுக்கு அடைஞ்சு கொள்ளலாம் என்றது இந்த ஹதீஸ் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துன்றதை விளங்கிக்கோங்க. அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு குர்ஆனை தொடர்பாகிக்குமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் எங்களுடைய தரஜாக்கள் எங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அடுத்ததாக 7வது சிறப்பு என்னென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு மூமினை ஒரு பழம் ஒன்றுக்கு வந்து ஒப்பிட்டிக்கிறாங்க. ஒரு பழம் ஒன்றுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதோட ஒப்பிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டிக்கிறாங்க. அதான் நாரத்தம் பழம் சொல்லக்கூடிய ஒரு பழம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மூமினை வந்து அல் குர்ஆனை ஓதுறதாக இருந்து சொல்லி சொன்னால் அந்த மூமினுக்குரிய உதாரணம் அதாவது நாரத்தம்பழம் அப்படி இங்கிலீஷில் சிட்டன்னு சொல்லுவோம். எங்கள் நாட்டில் வந்து சிங்களத்தில் சிதறாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு. அப்போ இந்த பழம் நாரத்தம் பழம் சொல்லி சொல்கிற வந்து அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், மஞ்சள் நிறத்துலிக்கும் கொஞ்சம் பெரிய காய். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ரீஹுஹா தய்யிபுன், இந்த நாரத்தம் பழத்துடைய வாசம் அது மிச்சம் நல்ல ஒரு வாசம், நல்ல அந்த வாசமான ஒரு பழம்னு தான் அந்த பழம். வத்தமுஹா தய்யிபுன், அதே போல தான் இந்த பழத்துடைய சுவையும் டேஸ்ட்டும் வந்து மிச்சம் நல்லதாக இருக்கும். அப்போ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு மூமின் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு மூமினுக்கு உதாரணம் இதான். இன்னும் ஒரு மூமினுக்கு உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க வந்து ஒரு மூமின் குர்ஆன் ஓதுறாரு இல்லை, குர்ஆனோட தொடர்பு இல்லை, இப்படியாப்பட்ட ஒரு மூமின் எப்படியாப்பட்ட மூமின்னு கேட்டேன்டா அவர் ஈச்சப்பழத்தை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டுற வந்து ஈச்சப்பழம் மாதிரி. காரணம் என்ன கேட்டால் ஈச்சப்பழத்துக்கு ஒரு சுவை ஒன்று இருந்திருந்தாலும் அதுக்கு ஒரு வாசம் ஒன்று, ஒரு நறுமணம் ஒன்று இல்லை. சரி, அப்போ இது மாதிரி தான் குர்ஆன் ஓதாத ஒரு மூமின். சரி, டேஸ்டாக இருக்கும், ஆனாலும் அதுக்கு ஒரு வாசம் ஒன்று இல்லை. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முனாஃபிக் கொண்டு உதாரணம் காட்டுற, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு முனாஃபிக் கொண்டு குர்ஆன் ஓதுறாருன்னு சொன்னாண்டா இதுக்கு உதாரணம் என்ன கேட்டா அதாவது திருநீற்று பச்சிலைன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு மூலிகை, அப்படி இல்லாட்டி இங்கிலீஷில் சொல்றதா என்ன சொன்னால் பெசில் லீவ்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து சாப்பாடுகளுக்கு வாசங்களுக்கும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த பெசில் லீவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இலை எடுத்துக்கொண்டு சொன்னால் மிச்சம் வாசமாக இருக்கும், ஆனாலும் அது டேஸ்ட் வந்து அது வந்து கசப்பாக தான் நிற்கும். அப்போ டேஸ்ட் ஒன்று இல்லை. அப்போ அதே போல தான் ஒரு முனாஃபிக்குடைய நிலைமைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டுறாங்க. இப்போ வெளியே பார்க்க போகல அது மிச்சம் வாசமாயிருக்கும், ஆனால் யதார்த்தத்தில் உண்மையில் எடுத்துக்கொண்டு சொல்ல சொன்னால் அது கசப்பாக தான் நிற்கும். அப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த மாதிரி முனாஃபிக்களுடைய தன்மையில விட்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டுறாங்க, இன்னும் ஒரு முனாஃபிக் கொண்டிருக்கிறாரு, அந்த முனாஃபிக் குர்ஆன் ஓதுறாரும் இல்லை. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு முனாஃபிக், அதாவது முனாஃபிக் என்றாவே எங்களுக்கு தெரியும், முஸ்லிமா அதாவது காஃபிர் ஒன்று ஒரு முஸ்லிமாய் காட்டிக்கொள்வாங்க, உள்ளுக்கு கொண்டு வெளியே கொண்டு காட்டிக்கொள்வாங்க. அப்போ இதுதான் முனாஃபிக். அப்போ அப்படியாப்பட்ட முனாஃபிக் வந்து அதுவும் அல் குர்ஆனை மோதாமிக்கிறேன்னு சொல்லி சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. இதுக்குரிய உதாரணம் அதாவது கமசலில் ஹம்தலா, அதாவது பேய் குமட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு காய் உண்டு. பாலைவனங்கள்ல அதே போல மிச்சம் வறட்சியான இடங்கள்ல வந்து முளைக்கக்கூடிய ஒரு காய் உண்டு. எங்கள நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு காய் உண்டு, பேய் குமட்டின்னு சொல்லுவோம். குமட்டிக்காய் பார்க்க மிச்சம் சிறுசான உண்டு. அது அது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா லைசல் ஹரிஹும் வத்தஅமுஹா முர்ரும், அதுக்கு எந்த ஒரு விதமான நறுமணம் ஒரு வாசம் ஒன்றும் இல்லை. அதே நேரம் அது டேஸ்ட் எடுத்துக்கொண்டு சொன்ன மிச்சம் கசப்பான ஒன்று தான் இந்த காய். அப்போ இந்த காயில வந்து அது வாசத்தாரங்களுக்கு பிரயோசனமும் இல்லை, டேஸ்டால பிரயோசனம் ஒன்றும் இல்லை. ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லாத ஒரு காய் ஒன்று மாதிரி தான் இந்த காய் இருக்கிறன்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்போ இது முனாஃபிக் கொண்டு குர்ஆன் ஓதாமிக்கிறோன்னா அதுக்குரிய உதாரணம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு மூமின் ஒண்டிக்கிறார், அவர் குர்ஆன் ஓதுறாரு, அவருக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டிக்கிறார். இன்னொரு மூமின் குர்ஆன் ஓதுறல்ல, அவருக்கு ஒரு உதாரணம். இன்னமொரு முனாஃபிக் கொண்டிருக்கிறார், அவர் குர்ஆன் ஓதுறாரு, இன்னமொரு முனாஃபிக் கொண்டிருக்கிறாரு, அவர் குர்ஆன் ஓதுறவும் இல்லை. அப்போ இந்த 4 கூட்டங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் அழகான முறையில் வந்து உதாரணங்களை காட்டி தந்திக்கிறாங்க, இவங்களுக்குரிய உதாரணம். அப்போ நாங்கள் உண்மையாக முழுசான பிரயோசனம் அடையத்துக்காக வேண்டி நான் முழுசான கூலி அடைஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிற மாதிரி ஒரு நாரத்தம் பழம் போல, அதாவது டேஸ்ட்லையும் தான் அதே போல வாசத்துலையும் தான், ரெண்டுலேயுமே வந்து அதாவது உள்தோற்றம் வெளித்தோற்றம் எல்லாத்துலேயும் வந்து அழகான முறைக்கு வந்து எங்களோட அமல் இபாதத் மூலமாக நாங்கள் மாற்றிக்கொள்ளணும்னு விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக 9வது சிறப்பு என்ன கேட்டென்றால், ஒருத்தர் அல் குர்ஆனை வந்து காலை பொழுதுல பகல் நேரங்களில்
அதே போல தான் ராவு நேரங்கள்ல முழுக்க முழுக்க ஒருத்தர் ஓதுறதா இருந்துச்சு சொன்னால் இப்படியாப்பட்ட ஒரு மனுஷரை பார்த்து நாங்க ஆசை வைக்கிறதுக்கு தானே. அப்ப இதுவும் முக்கியமான ஒரு அம்சம் என்றதை விளங்கிக்கணும். இது குர்ஆன் ஓதுறதுக்குரிய ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. இப்ப சஹீஹுல் புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வந்து 2 பேர விஷயத்துல தவிர பொறாமப்படுறது வந்து கூடாது. அதாவது 2 பேரோட விஷயத்துல வந்து பொறாமப்படலாம். அதாவது பொறாமைன்ற இந்த இடத்துல நாடப்பட்ட என்னன்னு கேட்டா ஒருத்தரை பார்த்து நாங்க ஆசைப்படுறது. சரி. அப்ப என்ன பொறாமைன்ற வார்த்தை வந்து எங்களுக்கு பார்க்கலாம் ஹதீஸ்ல 2 முறைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஒன்று அதாவது பொறாமைக்கு வந்து 2 ஸ்டெப் இருக்கும். 2 படித்தரங்கள் இருக்கும். முதலாவது படித்தரம் நாங்க ஒருத்தர் வந்து இன்னமொருத்தரோட ஒரு விஷயத்தை பார்த்து நாங்க ஆசைப்படுறது. அதையும் தாண்டி 2வது ஸ்டெப் அடுத்த மனுஷனுடைய அந்த அந்த பொருள், அந்த நாங்க ஆசைப்பட்ட விஷயம் வந்து அது அவர்ட்டருந்து அழிஞ்சு போகணும் என்று விரும்புறது. அப்ப இதுதான் ஆகவே மோசமான கட்டம். அப்ப இந்த ஹசதுன்னு சொல்லக்கூடிய அந்த இந்த 2 விஷயத்த தான் முழுசா ஹசதுன்னு சொல்லி நாடப்படுற. அதாவது பொறாமை. அப்ப இந்த மாரி ஒரு ஹசது, இந்த பொறாமைன்னு சொல்றது வந்து இது மார்க்கத்துல மிச்சம் கண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பாவம் என்றத நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஆனாலும் அதுல முதல் தரமான என்னது? நாங்க இன்னமொருத்தரோட விஷயத்த பார்த்து ஆசைப்படுறதுன்னு சொல்லி சொல்றது வந்து மார்க்கத்துல 2 இடங்கள்ல கூடுமாக்கிக்கிறான். அதுதானே என்னது? ஆ ரஜுலுன் அல்லமஹுல்லாஹுல் குர்ஆன். அதாவது ஒரு மனுஷர் இருக்கிறாரு. அவர் வந்து அல் குர்ஆன அல்லாஹ் தஆலா அவருக்கு வந்து படிச்சு குடுத்திருக்கிறாரு. அப்ப அவர் வந்து இந்த அல் குர்ஆன் மூலமாக ராவு, பகல் முழுக்க அவர் ஓதிக்கொண்டே இருப்பாரு. அப்ப இத பார்த்துட்டு அவரோட பக்கத்து வீட்டாள், சரி, அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் வந்து பார்த்துட்டு வந்து அவர் சொல்லுவாரு, "இவரு கொடுக்கப்பட்ட இந்த நியாமத், இவரு கொடுக்கப்பட்ட இந்த பாக்கியம் போல எனக்கும் கிடைச்சிக்க கூடாதான்னு" ஒருத்தர் ஆசைப்பட்டாரு. அவரு பக்கத்துல இருக்கிறாரு. அப்ப அதே நேரம் அவர் சொல்லுவாரு, அந்த பக்கத்துல இருக்கக்கூடியவர், "இவரு கொடுக்கப்பட்ட இந்த பாக்கியம், இந்த நியாமத்து எனக்கும் கிடைச்சுன்னு சொல்லி சொன்னா, நானும் இப்படி செஞ்சிருக்கலாமே" என்று அவர் ஆசைப்பட்டார். அப்ப இது ஒரு நபர். அப்ப இப்படியாப்பட்ட ஒருத்தர பார்த்து நாங்க பொறாமைப்படுறது. அதாவது பொறாமைன்னு இந்த இடத்துல பொருள் வந்து அவரோட அதாவது அந்த பாக்கியம் அழிஞ்சு போகணும்னு நாங்க விரும்புறோம்ல. அதே பாக்கியம் எனக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறதா எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னேன்ல. இது கூடுமன்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறான். அத ஊக்குவிச்சுக்கிறான். ஏன்னா நன்மையான விஷயங்கள நாங்க எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டி போட்டுக்கொள்ளணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கொண்டு நான் நன்மையான விஷயங்கள செய்ய பார்க்கணும். அப்ப அது மாரி விஷயம் மட்டும் தான் இதுன்றத நாங்க விளங்கிக் கொள்ளணும். இன்னும் ஒரு நபர் ஒண்டிருக்கிறாரு. அவர் அல்லாஹு தஆலா அவருக்கு நிறைய சொத்துக்கள குடுத்திருக்கிறான். அப்ப சத்தியத்துல நல்ல விஷயங்கள வந்து அவர் நிறைய செலவழிக்கிறார் அவருடைய சொத்த வச்சுக்கொண்டு. அப்ப அத பார்த்துக்கணும் ஒருத்தர் வந்து எனக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிக்கலாமே, எனக்கும் இந்த சொத்து, சுகங்கள் கிடைச்சிக்கலாமே. அப்ப அது மூலமா நானும் நிறைய அமல செஞ்சுக்கலாமேன்னு ஒருத்தர் ஆசை வைக்கிறாரு. அப்ப இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூடும்னு சொல்லிக்கிறாங்கன்றத இந்த ஹதீஸ் மூலமா எங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். அப்ப எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம்னு நினைச்சு பாருங்க. அப்ப நாங்க அடுத்த ஒருத்தருக்கு வந்து குர்ஆன் அல்லாஹ் தஆலா குடுத்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னான்டா, எங்களுக்கு தாராளமா அப்படியாப்பட்ட ஒருத்தர பார்த்து எங்களுக்கு ஆசை வைக்கலாம். நாங்களும் அவரைப் போல மாறுவதற்கு வந்து முயற்சி செய்யலாம்ன்றது இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். அப்ப நன்மையான விஷயங்கள நாங்க எப்பயுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கொண்டு, போட்டி போட்டுக்கொண்டு நடந்து கொள்ள பார்க்கணும். அடுத்ததாக 10வது சிறப்பு என்னவென்றால், அ அதாவது அல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய 2 ஆயத்துகள், 2 குர்ஆன் ஆயத்துகள வந்து நாங்க ஓதுறது, நாங்க பெரிய ஒட்டகங்கள் 2 நாங்க எங்களுக்கு கிடைக்கிறத விட மிச்சம் சிறப்புக்குரியதுன்றத நாங்க விளங்கிக்கிறோம். இதுதான் 10வது சிறப்பு. அதாவது எங்களுக்கு பெரிய 2 ஒட்டகங்கள் கிடைக்கிறத விட, மிச்சம் சிறப்புக்குரியத நாங்க 2 குர்ஆன் ஆயத்துல வந்து நாங்க ஓதுறது, படிக்கிறன்றத விளங்கிக்கிறோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். சஹாபாக்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வந்து, "உங்கள யாருக்காவது காலை நேரத்துல அல் அகீக் அதேபோல புத்ஹான் இந்த 2 அதாவது பள்ளத்தாக்கள் மதீனால இது 2 பள்ளத்தாக்கள். இந்த 2 பள்ளத்தாக்கள்ல வந்து ஒட்டகங்கள்ல அதாவது ஒட்டகங்கள் விற்கக்கூடிய சந்தைகளா இருந்தது. அப்ப இந்த 2 பள்ளத்தாக்களோட பேர சொல்லி காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலை நேரத்துல வந்து இந்த 2 பள்ளத்தாக்கு யார் எதுக்காவது ஒன்றுக்கு பெய்த்து, அந்த பள்ளத்தாக்கு மூலமாக அதாவது மிச்சம் பெரிய திமில்கள் உள்ள அதாவது ஒட்டகத்துல வந்து பெரிய திமில் உள்ள ஒட்டகங்கள். அப்ப இப்படியாப்பட்ட 2 ஒட்டகங்கள வந்து எடுத்துட்டு வரதுக்கு, எந்த ஒரு அநியாயமும் செய்யாம, எந்த ஒரு களவு, எந்த ஒரு அதாவது பிரச்சனையும் போடாம, நீதமான முறையில வந்து 2 இந்த மாரி பெரிய திமில்கள் உள்ள ஒட்டகங்கள வந்து எடுத்துட்டு வரதுக்கு, உங்கள்ல யாருக்கு விருப்பம்ன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. அப்ப ஏன்டா இந்த மாரி கேள்வி கேட்ட அப்புறம் சஹாபாக்கள் வந்து மிச்சம் அத விரும்பினாங்க. ஏன்டா ஒட்டகம்னு சொல்லி சொல்றது. அதுலயும் பெரிய திமில் உள்ள ஒட்டகம்னு சொல்லி சொல்றது வந்து
அது அந்த காலத்தை வச்சு பெரிய ஒரு சொத்தா பார்த்தாங்க. அது அந்த காலத்தை மட்டும் இல்ல, இந்த காலத்தை கூட நீங்க அரபு நாடுகள் வந்து வழங்கும் லட்சக்கணக்குக்கு வந்து விற்கப்படுற இந்த மாதிரி ஒட்டகங்கள். அப்ப அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அப்புறம் சஹாபாக்கள் எல்லாருமே அதை விருப்பப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க அதெல்லாம் விரும்புவோமானதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உங்களை யாராவது ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு வந்து காலை நேரத்துல போயிட்டு 2 குர்ஆன் ஆயத் அது ஓதுனிருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி அந்த 2 குர்ஆன் ஆயத்தை படிச்சு கொண்டாலும் சரி, இது அந்த 2 ஒட்டகங்களை விட சிறப்புக்குரியதுன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த லட்சக்கணக்கான பொறுமதியான அந்த ஒட்டகங்களை விட நாங்க 2 ஆயத்துகளை வந்து படிச்சு கொள்றது, 2 ஆயத்துல ஓதுறது பள்ளிகள் போய்த்து, இது சிறந்ததுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அதே போலதான் 3 ஆயத்து ஓதுறது, 3 ஆயத்துல நாங்க படிக்கிறது, இது 3 ஒட்டகங்களை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அதே போல 4 ஆயத்து வந்து நாங்க ஓதுறது, படிக்கிறது 4 ஒட்டகங்களை விட சிறந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு எல்லாம் ஒட்டகம் இருக்கிறோம், அந்த எல்லா விதமான ஒட்டகங்களோட எண்ணிக்கையை விட நாங்க எந்த அளவுக்கு, அதாவது இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் ஓதுறோமோ அந்த அளவுக்கு வந்து சிறந்ததுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துக்கு கூடிய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான எல்லா விதமான சொத்துக்களை விட நாங்க குர்ஆன் ஆயத்துல படிக்கிறது, குறைஞ்சது 2 ஆயத்து ஒரு நாள் சரி நாங்க படிக்கிறது வந்து அது எங்களுக்கு லட்சக்கணக்கான பொறுமதியான சொத்துக்களை விட அதாவது மிச்சமே வந்து தேவைக்குரியது, எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியதை நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்ததாக 11வது சிறப்பு என்ன கேட்டால், ஒருத்தர் ராவு நேரத்துல ஒரு இரவுல வந்து அல் குர்ஆனுடைய அதாவது முக்காவாசி ஓதுற சொல்லி சொன்னாண்டா, அதாவது சரி, அதாவது அல் குர்ஆனுடைய 3ல் ஒரு பங்கு, சரி 3ல் ஒரு பங்கு ஒருத்தர் வந்து ஓதுறதுக்கு வந்து சக்தி உடையவங்களை யாராவது இருக்கிறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்ப இதுதான் 11வது சிறப்பு. அதாவது அல் குர்ஆன்ல 3ல் ஒரு பங்கு ஒரே இரவுல வந்து ஒருத்தருக்கு வந்து ஓதலாமா, அப்படி ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அதை செய்யலாமா என்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்ப இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டாக்க பிறகு சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒரே இரவுல ஒரே அடிக்கு வந்து எப்படி குர்ஆன்ல அதாவது 3ல் ஒரு பங்கு, அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா என்ன ஒரு 10 ஜுசுகள் மட்டும். அப்ப 10 ஜுசுக்கள் வந்து எப்படி ஒரு அடிக்கு ஓதலும் என்றத கேட்குறாங்க. அப்ப அந்த நேரத்தில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நீங்க குல் ஹுவல்லாஹு அஹத் இதை ஓதுங்க. இதை ஓதுன சொல்லி சொன்னா குர்ஆன்ல 3ல் ஒரு பகுதி நீங்க ஓதினத்துக்குரிய நன்மை கிடைக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப நாங்க குல் ஹுவல்லாஹு அஹதுடைய சிறப்பு வந்து இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. நாங்க 10 ஜுசுக்கள் ஓதினா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப நினைச்சு பாருங்க, சாதாரணமான ஒரு சிறப்பு இல்ல இந்த சின்ன சூறாக்கு இருக்கிற. அப்ப நாங்க அதாவது இந்த குல் ஹுவல்லாஹு அஹத வந்து 3 தடவை ஓதின சொல்லி சொன்னா முழு குர்ஆனையும் ஓதின நன்மைகள் கிடைக்கிற. அப்ப மிகவும் பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமல் ஒன்று தான் குல் ஹுவல்லாஹு அஹத்ன்னு சொல்லி அந்த சூறாவை நாங்க ஓதுறது. அப்ப உலமாக்கள் இதுக்கு ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கொடுத்துக்கிறதை பார்த்துக்கொள்ளலாம். அப்ப இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இதுக்கு காரணம் ஏன் இந்த குல் சூறாவை, அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத வந்து குர்ஆன்ல 3ல் ஒரு பங்குக்கு சமமாக்கிக்கிறோம் சொல்லி சொன்னால், அல் குர்ஆனை நாங்கள் எடுத்துக்கொண்டா இந்த கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னா 3 வகையா பிரிக்கலாம். குர்ஆன்ல 3 விதமான கருத்துக்கள் தான் நிற்கிற. முதலாவது சட்டதிட்டங்கள், அல்லாஹு தஆலா ஏவின விஷயங்கள், தடுத்த விஷயங்கள், கட்டளைகள் இருக்கும். அப்ப இதுதான் முதலாவது பகுதி. 2வது குர்ஆன்ல ஒவ்வொரு ஆக்களோட, அதாவது தனிநபராய்க்கலும் கூட்டங்கள் சமூகங்களோட வந்து சம்பவங்கள் இருக்கும், நிறைய சம்பவங்கள் இருக்கும். ஃபிரௌனுடைய சம்பவங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், இது மாதிரி நபிமாருடைய சம்பவங்கள், வேற வேற கூட்டங்கள் சம்பவங்கள், இல்லாட்டி வேற தனி ஆக்களுடைய சம்பவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்ப இதுதான் குர்ஆன்ல இருக்கக்கூடிய 2வது கருத்துக்கள். 3வது வகையான கருத்து என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல இருக்கக்கூடிய அதான் தௌஹீத், ஏகத்துவம். குர்ஆன்ல வந்து அல்லாஹு தஆலா சம்பந்தமான, அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் சம்பந்தமான, அல்லாஹ்வுடைய தனித்துவம் சம்பந்தமான விஷயங்கள் குர்ஆன்ல இருக்கும். அதாவது அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ் பற்றியுள்ள விஷயங்கள் இருக்கும். அப்ப இந்த 3 சேர்த்து தான் குர்ஆன்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் மொத்தமா. அப்ப இந்த குல் சூரா நாங்க எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னா, சூரத்துல் இஹ்லாஸ் எடுத்துக்கொண்டு சொன்னா, இதுல அல்லாஹ்வுடைய பண்புகள் வந்து எல்லாம் உள்ளடக்கிக்கும். அல்லாஹ் பத்தி உள்ள எல்லா விதமான தகவல்களும் வந்து சுருக்கமா வந்து இந்த சூறால இருக்கும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குல் சூராக்கு, இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு குர்ஆனுல 3ல் ஒரு பங்குக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமமாக்கிக்கிறதாக இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதை நாங்க
மிச்சம் சரியான முறையில் வந்து விளங்கி கொள்ளணும். அப்போ ஷேக் இப்னு உதைமின் ரஹ்மத்துல்லாஹ் வந்து இதை இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துறதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒருத்தர் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் ஓதின என்றால் அவருக்கு குர்ஆன்ல அதாவது 3ல் 1 பங்கு ஓதின நன்மை வந்து கிடைக்கும். அப்போ அந்த நன்மை கிடைக்கும். ஆனால் நன்மை கிடைக்கிறது வேற, அதே நேரம் வந்து எங்களுடைய ஒரு கடமை உண்டு நீங்கின சொல்லி பொருள் உண்டு அந்த இடத்துல வராதனத்தை விளங்கிக்கொள்ளணும். அதாவது நாங்கள் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் ஓதின சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 ஜுசுக்கள் மட்டும் ஓதின நன்மை கிடைக்கும் நன்மை. ஆனாலும் அந்த 10 ஜுசு ஓதினக்குரிய அந்த கடமை வந்து அவர்கிட்ட இல்லாம போகாது. அப்ப நன்மைன்றது வேற, கடமை அந்த பொறுப்பு இல்லாம போறது வேற என்று விளங்கிக்கொள்ளணும். உதாரணமா சொல்ல போனாண்டா இப்ப சூரத்துல் இஹ்லாஸ் இதை 3 தடவை ஓதின சொல்லி சொன்னாண்டா அப்ப முழு குர்ஆனை நாங்கள் ஓதின நன்மை கிடைக்கும். ஆனாலும் அதுக்காக வேண்டி இப்ப எங்களுக்கு நாங்க தொலை போக்கல சூரத்துல் ஃபாத்திஹா ஒன்று மோதாம குல் சூரா மட்டும் 3 தடவை ஓதி வந்து எங்களுக்கு சரி வரல. காரணம் என்ன கேட்டேன்டா சூரத்துல் ஃபாத்திஹான்ற கடமை வந்து இல்லாம போறல, அது கட்டாயம் ஓதியத்தான் ஆகணும். அப்ப நாங்க இந்த இந்த நன்மைக்கிறதுக்காக வேண்டி அந்த கடமைன்றது வந்து இல்லாம போறலன்றது விளங்கிக்கிறோம். சரி, அப்ப உதாரணமா சொல்ல போனாண்டா இப்ப இஸ்லாத்துல வந்து சில அமல்கள் இருக்கிற அந்த அமலுக்கு ஒரு கூலி வந்து மிச்சம் பெருசாகிக்கும். உதாரணமாக ஒரு திக்ர் வண்டிக்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒருத்தர் 10 தடவை சொன்னாண்டா அவரு 4 அடிமைகளை வந்து விடுதலை செஞ்ச அந்த நன்மை வந்து அவருக்கு கிடைக்கும். அப்ப இது இந்த திக்ருக்குரிய ஒரு சிறப்பு, ஒரு நன்மை. ஆனாலும் இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்ப ஒரு அடிமனு விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையான வந்திக்கிறேன். அப்படி ஒரு குற்ற பரிகாரம்னு கொடுக்க வாங்கிக்கிற ஒரு நிலைமைன்னு வைங்களேன் உதாரணமா. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில இவரு இந்த திக்ரை மட்டும் சொல்லி சரி வரல வணங்குறா. அப்ப அவர் கட்டாயம் அந்த மாதிரி நேரத்துக்கு ஒரு அடிமனு விடுதலை செஞ்சுத்தானே ஆகணும். அப்ப அந்த கடமைன்றது வந்து இல்லாம போறலன்றது விளங்கிக்கணும். அப்ப அதே போலத்தான் இந்த ஹதீஸ் மூலமா நான் விளங்கணும் என்ன கேட்டேன்டா. அப்ப சூரத்துல் இஹ்லாஸுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைக்கிறார். நன்மைக்கிறன்றது வேற, அதே நேரம் எங்களோட கடமையை வந்து இல்லாமக்கிறதுன்றதை விளங்கிக்கணும். அதுக்காக வேண்டி அப்ப நாங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னா சூரத்துல் இஹ்லாஸுக்கு இவ்வளவு பெரிய நன்மை இருந்தா சொன்னாலும் அடுத்த சூறாக்கள் நாங்க புறக்கணிக்கிறது இல்லை. அடுத்த இந்த சூறாக்கள் நாங்க ஓதவும் போகணும், அதுல படிக்கவும் போகணும், அதுல அமல் செய்யணும் ஓணும்ன்றதை நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்ததாக நாங்க இந்த குர்ஆன் ஓதுறதுடைய சிறப்பாக 12வது அம்சம் என்னென்னா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு. அப்ப சஹீல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அபு சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க என்னன்னு கேட்டேன்டா அதாவது நான் உங்களுக்கு குர்ஆன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூறான்னு சொல்லித்தாரேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்கு கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லேட் ஆக்குறாங்க, ஒரு அடிக்கு பதில் சொல்றல. அப்போ அந்த நேரத்தில் வச்சு திரும்ப இந்த அபு சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க வந்து நீங்க சொன்னீங்க தானே எனக்கு குர்ஆன் இருக்கக்கூடிய மிகவும் ஆக உயர்ந்த அந்த சூறா எனக்கு படிச்சு தருவீங்க என்று சொன்னீங்க தானே என்று ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப அந்த நேரத்தில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அந்த சூறா என்னென்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று வரக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா. அதுதான் அந்த சூரா குர்ஆன் இருக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த சூறா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் குர்ஆன் இருக்கக்கூடிய ஆக உயர்ந்த சூறான்னு நான் விளங்கிக்கொள்ளணும். அப்ப குர்ஆன் இருக்கக்கூடிய 114 சூறாக்கள்ல ஆக உயர்ந்த சூறா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு இன்னும் சில பெயர்களையும் சொல்லி காட்டுறாங்க. அப்ப சிறப்புக்குரிய வேற பெயர்களும் இருக்கிற ஹிய சபஉல் மசானி, அதுக்கு இன்னொரு பேர் ஒன்றிக்க அஸ்ஸபஉல் மசானி அப்படின்னு சொன்னாண்ட திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துக்கள். எங்களுக்கு தெரியும் சூரத்துல் ஃபாத்திஹால 7 ஆயத்திக்கிறேன். அப்படி நாங்கள் அடிக்கடி ஓதுவோம். இப்போ சாதாரணமாக சொல்ல போனோம்னா நாங்கள் குர்ஆன் அதாவது இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகை அளிக்கக்கூடிய எல்லா ரக்காத்தையும் நாங்கள் ஓதுவோம். அப்போ நாங்கள் அடிக்கடி ஓதப்படக்கூடிய ஒரு சூறான்னு தான் இந்த சூறா. அப்போ ஏனைய சூறாக்களுக்கு இல்லாத ஒரு சிறப்புண்டு இதுக்கு இருக்கிற. அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட அல் குர்ஆனுல் அதீம் சொல்லக்கூடியதும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாக்கு இன்னும் ஒரு பேர் ஒன்று தான் அல் குர்ஆனுல் அதீம் சொல்றது. அப்போ குர்ஆனை சொல்றது எங்களுக்கு தெரியும் மொத்த அதாவது சூறாக்களையும் சேர்த்துள்ளது அல் குர்ஆன் சொல்றது. ஆனாலும் சூரத்துல் ஃபாத்திஹாக்கும் இன்னும் ஒரு பேர் ஒன்றிக்கிறது அல் குர்ஆனுல் அதீம் சொல்லி. என்னென்றா அல் குர்ஆன் என்ற இந்த இடத்துல பொருள் வந்து ஓதப்படக்கூடியது என்ற பொருள். அப்ப அல் அதீம் சொல்றது வந்து மகத்தான. அப்ப மகத்தான ஓதப்படக்கூடிய ஒன்று தான் சூரத்துல் ஃபாத்திஹா. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அல் குர்ஆனுல் அதீம் அதே போல அஸ்ஸபஉல் மசானி சொல்லக்கூடிய 2 பேர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப இதெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹாக்குரிய சிறப்புகள். அதே போலதான்
சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதுக்கு இன்னும் ஒரு பேர் ஒன்று சொல்லி காட்டுறாங்க. அதுதான் உம்முல் குர்ஆன். உம்முல் குர்ஆன் அதாவது குர்ஆனுடைய அடிப்படை. குர்ஆனுடைய அடிப்படை ஏன்னா எங்களுக்கு தெரியும் வேண்டிய ஒரு விஷயத்தை அடிப்படை எடுத்துக்கொண்டு சொல்லணும்னா அதுதான் ஆக சிறந்தது. அப்போ நாங்கள் ஏற்கனவே படித்த மாதிரி குர்ஆன் இருக்கக்கூடிய ஆக சிறந்த சூறா வந்து சூரத்துல் ஃபாத்திஹா. அப்போ இதுக்கு உம்முல் குர்ஆன்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பேர் ஒன்று மீக்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமாக சொல்லி காட்டுற அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சு சொல்லி காட்டுறாங்க. தௌராத்துல அதாவது தௌராத்திலேயோ அல்லது இஞ்சில்லையோ அல்லது ஜபூர்லையோ அப்படி இல்லாட்டி குர்ஆன்லையோ இந்த சூரத்துல் ஃபாத்திஹா போல எந்த ஒரு சூறாவும் வந்து இறக்கப்படல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ முந்தி இறக்கப்பட்ட வேதங்கள்லையோ இல்லாட்டி அல் குர்ஆன்ல கூடவோ இந்த சூரத்துல் ஃபாத்திஹா போல எந்த ஒரு சூறா வந்து இறக்கப்பட்டுள்ளதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் படித்த பேர்களை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதுதான் அஸ்ஸபுல் மசானி. அதே போல தான் இதுதான் அல் குர்ஆனுல் அதீம் என்றதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அப்போ இதுக்கு வந்து இவ்வளவு சிறப்புக்குரிய காரணம் என்ன கேட்டா இதுல எல்லா விதமான இந்த சூறால எல்லா விதமான நலவுகளையும் வந்து உள்ளடக்கக்கூடிய ஒரு சூறான்னு தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. என்றால் இதுல அல்லாஹ் சம்பந்தப்படக்கூடிய ஒரு பகுதி ஒன்றும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அளிக்கிற அதே போல எங்களுக்கு சம்பந்தப்படக்கூடிய எங்களுக்கு தேவையான விஷயங்களும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அளிக்கிற அதே நேரம் உலகத்துக்கு தேவையான விஷயங்களும் மிக்கிற ஆஹிராக்கு தேவையான விஷயங்களும் மிக்கிற அப்ப எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒரு சூறாவுன்னு தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. அதனால தான் இதுக்கு உம்முல் குர்ஆன் அல் குர்ஆனில் அதையும் சொல்லக்கூடிய இந்த மாதிரி சிறப்புக்குரிய பேரல் வரத்துக்குரிய காரணங்களாக இமாம்கள் வந்து விளங்கப்படுத்திக்கிறாங்க. அப்ப அதுக்குரிய இன்னமொரு சிறப்புக்குரிய ஒரு ஆதாரம் ஒன்று என்னென்றால் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸுல் குதுசி அடிப்படையில் அதாவது அல்லாஹு தஆலா சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹு தஆலா சொல்லுவானாம் கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாக்கு இன்னும் ஒரு திரும்ப மறு பேரோன்னு வைக்கிறார். அதுதான் என்னது அஸ்ஸலா. ஸலான்னு சொல்றது எனக்கு தெரியும் தொழுகை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாக்கு தொழுகைன்னு இன்னும் ஒரு பேரோன்னு வைக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டேன்டா தொழுகைன்னு சொல்றது எங்களுக்கு தெரியும். தொழுகைண்டாவே சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாமிக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாத தொழுகை ஒன்றே இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு அந்த பேரை வந்து அந்த ஸலா என்ற பேரை வந்து இந்த சூரத்துல் ஃபாத்திஹாக்கு வந்து பயன்படுத்திக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் வந்து இந்த தொழுகையை நான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையில சரி பாதியா வந்து பிரிச்சுக்கிறேன். அதாவது இந்த சூரத்துல் ஃபாத்திஹா வந்து சரி பாதியா எனக்கு ஒரு பாதி என் அடியானுக்கு ஒரு பாதின்னு பிரிச்சுக்கிறான். அப்ப என் அடியானுக்கு அவர் கேட்ட விஷயங்கள் அவருக்கு கிடைக்கும் என்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்லி காட்டுறான் ஃபைதா கால அல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அதாவது எல்லா விதமான புகழும் ரப்புல் ஆலமீனாகிற அல்லாஹ்வுக்கு என்ற ஒருத்தர் சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்துட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். அப்ப இது நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய ஒரு ஹக்கு அல்லாஹ்வை புகழ்றது. அதே போல நான் திரும்ப அர் ரஹ்மானிர் ரஹீம் அதாவது அளவு கடந்த அன்புடையோன். அதே போல மோமின்களுக்கு குறிப்பாக இந்த துனியாலையும் ஆஹிராலையும் அன்பு கொடுப்பவன் அன்பளிப்பவன் இப்படியாப்பட்ட பொருள் தான் அர் ரஹ்மான் ரஹீமுக்கு இருக்கிற. அப்ப இந்த மாதிரி வார்த்தையை நாங்கள் சொல்லிட்டென்றால் அல்லாஹு தாலா சொல்லுவானாம் அஸ்னா அலை அப்தி என்னுடைய அடியான் என்னை பாராட்டினான். அப்ப புகழ்ந்தான் அதே போல பாராட்டினான். வைதா கால மாலிகியோமித்தீன் அதே போலத்தான் என்ன என் அடியான் மாலிகியோமித்தீன் அதாவது கியாமத்துடைய நாள மொத்தமாக எல்லாத்தையும் அதாவது அதாவது எல்லாத்தையும் உரிமையை கொண்டாடக்கூடியவன் அதாவது கியாமத் நாளுடைய இரட்சகன் கியாமத் நாளுடைய பொறுப்பாளன் யாருன்னு கேட்டேன்னா அது அல்லாஹு தாலா. அப்ப இந்த வாசகத்தை ஒருத்தர் சொன்னால் மஜ்ஜதனி அப்தி என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தினான் என்னுடைய கண்ணியத்தை இன்னென்ன அதிகமாக பேசினான் என்றதை வந்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இப்ப இதெல்லாம் இந்த மூணு ஆயத்தும் வந்து நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய ஹக்கு. அதாவது அல்லாஹ்வை நாங்கள் புகழ்றது அல்லாஹ்வை பாராட்டுறது அல்லாஹ் மகத்தாக நாங்கள் பேசுறது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். நான் அதாவது நாங்க உன்னையே வணங்குறோம் உன்னிடமே உதவி தேடுறோம் என்று சொன்னால் இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையிலுள்ள அதாவது வித்தியாசப்படுத்தக்கூடிய பகுதியை சொல்றேன். அதாவது ஈயாக்க நஅபுதுன்னு சொல்ற வந்து நான் அதாவது நாங்க உன்னையே வணங்குறோம். அப்ப நாங்க அல்லாஹ்க்கு இபாதத் செய்யணும். அப்ப இது அல்லாஹ்க்கு நாங்க செய்ய வேண்டிய ஹக்கு.
அதே போல தான் வையாக் நஸ்தைன், நான் அதாவது அடியார்கள் வந்து சொல்லுவாங்க, நாங்க உன்னிடமே உதவி தேடுறோம். அப்ப அது உதவி தேடுறோம்னு சொல்ற வந்து நாங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பாதை. நாங்க அல்லாஹ் கிட்ட வந்து துஆ கேட்கிறோம். எங்களுக்கு நலவு, இந்த உலகத்துல நலவு, ஆখিরাல நலவு கிடைக்கிறதுக்காக வேண்டி. அப்ப இது அடியார்களுக்குரிய ஒரு பாதை. அப்ப இபாதா நாங்க அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய ஒரு பாதை. அப்ப இதை சொல்லி போட்டுட்டு அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்லி காட்டுறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். இதை சொல்லிட்டேன்னு சொன்னால், அதாவது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. அந்த நேரான பாதை எப்படியாப்பட்ட பாதைன்னு சொன்னால், நீ நியமத் செய்தவர்களுடைய பாதை. அதாவது நபிமார்கள், சித்திகீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சரி இந்த மாதிரி நல்லவங்க. இந்த நல்லவங்களுக்கு நீ என்ன பாதையை காட்டினாயோ, நீ என்ன நியமத்தை செஞ்சாயோ, அந்த நல்லவர்களுடைய பாதையை வந்து எங்களுக்கு காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். நீ கோவப்பட்டவர்கள், அல்லாஹ் தஆலா கோவப்பட்டவங்க யாரு? அதாவது யஹூதிகள். அவங்க என்ன செஞ்சான்னு கேட்டா, மார்க்கத்தை படிச்சாங்க, படிச்சு போட்டுட்டு அவங்க அமல் செய்யல. அந்த மாதிரி ஆக்கள்கிட்ட பாதையை வந்து காட்டாதே. வலத்தாலின். அதே போலதான் வழிகட்டு போனாக்கள், அவங்களுடைய பாதையும் காட்டாதே. வழிகட்டு போனவங்க இந்த இடத்துல சொல்லி காட்டுற வந்து முக்கியமாக நசாராக்கள். அவங்க மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, மார்க்கத்தை அமல் செய்யவும் இல்லை, இல்மும் இல்லை, அமலும் இல்லை. அப்ப இந்த மாதிரி ரெண்டு விதமான கூட்டங்களுடைய வழியை காட்டாதே என்றதை நாங்க ஒவ்வொரு தொழிலும் வந்து நாங்க அது ஒரு துவா வண்டாக எங்களுக்காக வேண்டி நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். அப்ப கால ஹாத லி அப்தி, இது வந்து என்னுடைய அடியான் கேட்கக்கூடிய ஒரு துவா. ஒலி அப்தி மசால், அப்ப என்னுடைய அடியானுக்கு அவர் கேட்கக்கூடிய விஷயம் கிடைக்கும்ன்றதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தாலா சொல்றதாக என்ன சொல்லி காட்டிக்கிறேன் கேட்டா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அஸ்ஸலாண்டு வார்த்தை பயன்படுத்திக்கிறேன், தொழுகைன்னு சொல்றது. அப்ப என்ற தொழுகை என்ற இபாதை எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்ன சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம அது கூடாதுன்றதை நாங்க விளங்கிக்கிறோம். அதே போலதான் இந்த அல்லாஹு தாலா இந்த ஹதீஸ் மூலமா எங்களுக்கு என்ன விளங்கப்படுத்துறேன்னு கேட்டேன், சூரத்துல் ஃபாத்திஹாவா அதாவது இதை ரெண்டு பகுதியாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. அப்ப ஒரு பகுதி நாங்க அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு பகுதி, முதல் 3 சூறா, முதல் 3 ஆயத்துகள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன். இந்த 3 ஆயத்துகளும் வந்து நாங்க அல்லாஹ்க்காக வேண்டி செய்யக்கூடியது, நாங்க அல்லாஹ் வந்து புகழக்கூடியது. அதே போல நடுவில் இருக்கக்கூடிய ஆயத்து ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தைன், இது நடுவில் இருக்கக்கூடிய இந்த 4வது ஆயத்து வந்து இதுல அல்லாஹ்க்கு செய்யற ஒரு பகுதி ஒன்று மிக்கிற, எங்களுக்காக வேண்டி நாங்க கேட்கிற ஒரு பகுதி ஒன்று மிக்கிற. அடுத்த ஆயத்து, அதாவது அடுத்த பகுதி எடுத்துக்கொண்டு சொல்லுங்கன்னா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் சொல்லக்கூடிய பகுதி எடுத்துக்கொண்டு சொன்னா, இந்த பகுதி இது நாங்க எங்களுக்காக வேண்டி கேட்கிற ஒரு துவா என்றதை நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். அப்ப இந்த அடிப்படையில வச்சு, இந்த ஹதீஸை ஆதாரமா வச்சு உலமாக்கள் நிறைய பேர் சொல்லி காட்டிக்கிறேன். என்ன கேட்டா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லக்கூடிய வாசகம் வந்து அது சூரத்துல் ஃபாத்திஹால இல்லாதோன்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. என்ற அல்லாஹு தாலா இந்த ஹதீஸ்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சம்பந்தமா வந்து சொல்லி காட்டல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வந்து சூரத்துல் ஃபாத்திஹால இருக்கக்கூடிய ஒன்று இல்லைன்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப அதே நேரம் வந்து இந்த சூரத்துல் ஃபாத்திஹா கூடிய ஆயத்துகள், சரி, அதாவது அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தில் எடுத்துன்னு சொல்லி சொன்னாண்டா, அது மொத்தமாக 7 தான் நிற்கிற. அப்ப அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லைன்றதை நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். அதாவது இந்த 7 ஆயத்தை தான் நீக்கிறேன்னு சொல்றதுல. அப்ப இந்த இடத்துல வச்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வந்து சொல்லி காட்டில்ல. அப்ப இமாம் அன்-நவவி ரஹ்மத்துல்லாஹி வந்து சொல்லி காட்டுற வந்து, அப்ப இதுதான் அதாவது இந்த ஹதீஸை வச்சு இது உலமாக்கள் வந்து இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்றது சூரத்துல் ஃபாத்திஹால இல்லாத ஒன்றத்தை ஆதாரம் காட்டுறதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுதான் வந்து உண்மையில வந்து மிச்சம் ஏற்றமான சரியான கருத்தா விளங்குறார். அப்ப இதுதான் இமாம் அஹமது இமாம், அதேபோல் இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்களுடைய கருத்தாம் இருக்கிறது இதுதான். அப்ப இதுக்கு இன்னும் ஒரு ஆதாரம் என்ன கேட்டா, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது அவங்களுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தை இறங்கம் காட்டியும் அவங்களுக்கு இந்த சூறாக்கள் எப்படி பிரிச்சு பார்க்கற என்றது வந்து தெரியாம இருந்த என்றதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல இருக்கக்கூடிய 114 சூறாக்கள் வந்து அதை பிரிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நினைக்கிறேன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தை. அப்ப அது மூலமா தான் சூறாக்களை பிரிச்சு எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலாம். அது இல்லாம அது சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு ஆயத்தொண்டு இல்லைன்னு நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்ததாக 13வது சிறப்பு என்ன கேட்டால் சூரத்துல் பக்ரா, அதே போலதான் சூரா ஆல இம்ரானுக்குரிய சிறப்புகள்.
சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது அஹ், இக்ரா அதாவது இக்ரவு ஜஹராவைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வந்து ஒளிச்சுடர் தரக்கூடிய ரெண்டு அதாவது அதாவது ரெண்டு விஷயங்களை வந்து நீங்க ஓதிக்கொள்ளுங்கன்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஒளிச்சுடராக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களை வந்து நீங்க ஓதுங்க. அப்போ ஒளிச்சுடராக ஒளியாக லைட்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்றால் அல் பக்கரத்தை சூரத் ஆல் இம்ரான். அப்ப இந்த ரெண்டு ஒளியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா சூரத்துல் பக்ராவும் அதே போல தான் சூரா ஆல் இம்ரான். அப்ப ஏன் அப்படி சொல்ற காரணம் என்ன கேட்டென்றால் இந்த ரெண்டு சூறாக்களும் கியாமத்துடைய நாள்ல அது மேகங்களாக அப்படி இல்லாட்டி ரெக்கைகளை விரிச்சு தீர்க்கக்கூடிய பறவை கூட்டங்கள் ரெண்டாக இந்த ரெண்டு சூறாவும் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப கியாமத்துடைய நாள்ல மேகங்கள் ரெண்டாக அப்படி இல்லாட்டி ரெக்கைகளை விரிச்சு கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு குருவி கூட்டங்கள் மாதிரி இந்த ரெண்டு சூறாக்களும் கியாமத்துடைய நாள்ல வரும். அப்ப வந்து இந்த ரெண்டு சூறாக்குரிய ஆக்கள் இந்த ரெண்டு சூறா வந்து ஓதி மனப்பாடமாக்கி அமல் செஞ்சு கொண்டிருந்த அந்த மக்களுக்காக வேண்டி வாதிடும் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இப்ப எங்களுக்கு தெரியும் வேற ஹதீஸ்லாம் வந்திருக்கிற அல் குர்ஆன் அது ஷஃபா செய்யக்கூடியதாக எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக கியாமத் நாள் இருக்கும். அப்ப கியாமத்னால நிறைய பேர் மலக்குமார்கள் நபிமார்கள் ஏனைய மூமிங்கள் அதே போலத்தான் அல் குர்ஆன் கூட எங்களுக்காகவே பரிந்துரை செய்யும். அதாவது பரிந்துரை சொல்றது வந்து இங்கிலீஷ்ல என்னது இன்டர்செஷன். அதாவது எங்கட நலவுக்காக வேண்டி எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமிக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி சில ஆக்கள் கியாமத்துடைய நாள்ல வச்சு அல்லாஹ்வுடைய அனுமதியோட பேசுவாங்க. அப்ப மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் அது. ஏன்னா அந்த நாள்ல யாருக்கும் நினைச்ச மாதிரி பேச இயலாது, யாருக்கும் உதவி செய்ய இயலாது. அந்த மாதிரி ஒரு நேரத்துல வச்சு அல்லாஹ் தாலா அனுமதி கொடுத்தாக்கள் மட்டும்தான் பேசுவான். அப்படி அல்லாஹ் தாலாவால அனுமதி கொடுக்கப்பட்ட ஒன்று தான் இந்த அல் குர்ஆன். அதுலயும் குறிப்பாக இந்த சூரத்துல் பக்ரா அதே போல சூரா ஆல் இம்ரான் எடுத்து நான் வழிகொள்ளணும். அப்ப எங்களுக்காக வேண்டி வாதிடக்கூடிய ரெண்டு சூறாக்கள் தான் இந்த சூறாக்கள். ஆனால் மிச்சம் கவனம் எடுக்கணும். இந்த மாதிரி சூறாக்களை நாங்கள் ஓதுறது படிக்கிறது மனப்பாடமாக்குற விஷயங்கள் இதோட தஃப்சீர்களை பார்க்கறதுல மிச்சம் கவனமா இருக்கணும். அதே போல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க சூரத்துல் பக்ரா வந்து நீங்க ஓதுங்க. இந்த சூரத்துல் பக்ராவை நீங்க எடுத்துக்கொள்றது அதை நாங்கள் அமுல்படுத்துறது சரி இது பரக்கத்துக்குரியது, இது நிறைய நலவுகளை தரக்கூடியதுன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல தான் சூரத்துல் பக்ரா வந்து கையுட்றது இது ஒரு கை சேதம் ஒரு நஷ்டம் என்னத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல எந்த ஒரு சூனியக்காரனா இருந்தாலும் சரி இந்த சூரத்துல் பக்ரா முன்னுக்கு செயலிழந்து போவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப சூனியங்கள்ல இருந்து ஒரு பாதிப்புகள் இருந்து எங்களை காப்பாற்றக்கூடியதாகவும் இந்த சூரத்துல் பக்ரா இருக்கிறது விளங்கிக்கிறோம். அதே போல தான் இதை ஓதுறது எங்களுக்கு பரக்கத் தரக்கூடியது. சூரத்துல் பக்ரா நாங்கள் புறக்கணிக்கிறது கணக்கெடுக்காம விடுறது அது எங்களுக்கே தான் நஷ்டத்தை தரும் என்றதை இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தது 14வது சிறப்பு என்ன கேட்டா ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பு. அப்ப ஆயத்துல் குர்சி நாங்க எடுத்துக்கொண்டு சொன்னா அதாவது இமாம் நசாய் ரஹமுல்லா அவர்களுடைய அமலுல் யௌம் வல் லைலான்னு சொல்லக்கூடிய கிதாப்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. யாராவது ஒருத்தர் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு அதாவது 5 நேர தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை வந்து ஓதுறாரோ அவர் சொர்க்கம் போறதிலிருந்து அவர் மௌத்தாகிறது மட்டும்தான் தடுத்து கொண்டிருக்கிறார் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னாண்டா நாங்கள் 5 நேர தொழுகைக்கு ஆயத்துல் குர்சி ஓதுற சொல்லி சொன்னாண்டா எங்களுக்கு சொர்க்கம் போறது தடையாகிறேன் எங்களை மௌத்து மட்டும்தான். அப்ப நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா உடனே சொர்க்கம் பெய்திடும் என்ற பொருள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு சொர்க்கம் போகக்கூடிய மிச்சம் ஒரு லேசான வழிமுறையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துல் குர்சியை வந்து எங்களுடைய தொழுகைக்கு ஓதுறது வழிகாட்டிக்கிறாங்க. அப்ப இது சொர்க்கம் போறதுக்கு ஒரு காரணமாக ஆயத்துல் குர்சி அல்லாஹ் தாலா வச்சுக்கிறான். அதே போலதான் இன்னும் ஒரு சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா சஹீஹ் புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ஒரு நீட்ட ஹதீஸ் உண்டு. அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்பந்தப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதான் மாசத்துல ஜக்காத்தை சரி அதுல சேரக்கூடிய ஜக்காத்துல சதக்காக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பொறுப்பா போட்டாங்க. அப்ப அந்த நேரத்தை வச்சு ஒருத்தர் வாரார் வந்து அவருடைய 2 கையாலும் அந்த பாதுகாப்புக்கு வச்சிருந்த அந்த சாப்பாடு ஜக்காத்துடைய பொருட்கள் என்ன செய்யறான்னு கேட்டா 2 கையால அள்ளிக்கொண்டு போறாரு. அப்ப அந்த அள்ளிக்கொண்டு போற நேரத்தை வச்சு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனுஷரை வந்து பிடிச்சிட்டு வந்து சொல்லுறாரு நான் உங்களை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கொண்டு போயிட்டு முறைப்பாடு செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தை வச்சு அந்த மனுஷர் சொல்றாரு வந்து
ஏன்னா எனக்கு மிச்சம் தேவையுள்ள நான் ஒருத்தர் உண்டு. அதே போல எனக்கு குடும்பம் மீக்கிற சரி எனக்கு நிறைய தேவைக்கு அதனால என்னை விடுங்க சொல்லி கேட்கிறார். அப்ப இதை கண்டு அதாவது கவலை வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க கேட்டீங்கன்னா அந்த மனுஷனை விட்டு போடுறாங்க. அப்ப காலை நேரத்துல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேய்த்து இருக்க போகல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறதுக்கு முந்தையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்னது உங்களோட நீங்க நேத்து ராவு பிடிச்சு வச்சவங்களோட சிறை கைதியா இருந்தவர் வந்து எங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க வந்து என்ன கேட்டா அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மனுஷர் வந்து நிறைய அவருக்கு கஷ்டம் மிக்கிறேன்னு சொல்லி காட்டினேன், அவர் குடும்பம் மிக்கிறேன்னு சொல்லி காட்டினேன், அதனால நான் அவருக்கு இரக்கம் காட்டிட்டேன், நான் அவர் விட்டு போட்டேன்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து அவர் உங்களுக்கு பொய் சொல்லிக்கிற அவர் திரும்ப வருவாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன அப்புறம் அவங்களுக்கு தெரிய வந்துட்டு அப்ப இவர் கட்டாயம் திரும்ப வருவாருண்டு. அப்ப அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு போகல திரும்ப அடுத்த நாளும் இதே மாதிரி வராரு. வந்து சாப்பாடை வந்து எடுக்க வராரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எடுத்துட்டு போறதா திரும்பவும் அதே போல சொல்றாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே கதையை வந்து அந்த மனுஷன் சொல்றாரு. நீங்க என்ன விடுங்க எனக்கு தேவைக்குது எனக்கு குடும்பம் மிக்கிறேன்னு சொல்லி சொன்ன அப்புறம் திரும்ப இறக்கம் காட்டி திரும்ப விட்டு போட்டார். அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனதுக்கப்புறம் திரும்ப அதே கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அவங்களோட நீங்க பிடிச்சி வச்சவர் எங்க சொல்லி அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதாவது அவங்கள்ட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க வந்து திரும்பவும் இவர் வந்து இவர் நிறைய அவரோட கஷ்டத்தை சொல்லி காட்டினேன். அப்ப நான் அதை விட்டு போட்டேன் சொல்லி சொல்றாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வர சொல்றேன் அதாவது இவர் அவங்களுக்கு பொய் சொல்லிக்கிற திரும்ப வரும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப 3வது தடவை இப்படி பார்த்துட்டு போல அவர் வாராரு. அந்த மனுஷன் வந்து திரும்ப சாப்பாடை வந்து எடுத்துட்டு வராரு. 2 கையால மல்லிக்கொண்டு வராரு. அப்ப அந்த நேரத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறப்பாடு சேர்த்து கொண்டு போறதா திரும்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. இதுக்கு போறவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்ல. எந்த ஒரு சலுகையும் இல்ல. நீங்க 3 தடவை வந்துட்டு சொன்ன பிறகு நீங்க வாரல இந்த அதாவது திரும்ப வரல இது கடைசி தடவைன்னு சொல்லி சொல்லி இப்படி வந்து கொண்டே இருக்கிறேன்னு சொன்ன பிறகு அந்த மனுஷன் சொல்லாரு என்னது அந்த தஅனி உஅல்லிமுக கலிமாத்தின் யன்ஃபஅக அல்லாஹ் பிஹா நீங்க என்னை விடுங்க நான் உங்களுக்கு சில பிரயோசனமான சில வார்த்தைகளை சொல்லி காட்டுறேன் என்று சொல்றேன். அப்ப அந்த நேரத்தை வச்சு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க வந்து என்னத்தை நீங்க சொல்ல போறேன்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்தை வச்சு அந்த அந்த மனுஷ ரூபத்தில் இருந்தவர் சொல்றாரு அதாவது நீங்க படுக்கிற நேரம் வரப்போகொள்ள நீங்க படுக்க விருப்புக்கு வந்து வரப்போகொள்ள ஆயத்துல் குர்சியை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. ஆயத்துல் குர்சி நீங்க ஓதிக்கொள்ளுங்க. அது முடிய வரக்காட்டியும் அந்த ஆயத்தை ஓதுங்க. இப்ப நீங்க ஓதின சில சொன்னால் அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உங்களோட இருப்பாரு. எந்த ஒரு ஷைத்தானும் உங்களுக்கு கிட்ட வராது என்றது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்ப காலை பொழுது அடைஞ்ச அப்புறம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. போயிட்டு சொல்றாங்க வந்து பேசிட்டு போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அதே கேள்வி கேட்குறேன். நீங்க நேத்து ராவு வந்து நீங்க பிடிச்சி வச்சவர் வந்து என்ன செஞ்சாருன்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றாங்க வந்து அவர் எனக்கு சில பிரயோசனமான வார்த்தை சொல்லித்தாரேன்னு சொன்னாரு. அதனால அவரை விட்டு போட்டேன்னு சொல்லி சொல்றேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க என்னத்தை அவர் சொல்லி தந்தார் சொல்லி. அப்ப அந்த நேரத்தை வச்சு சொல்லி காட்டுறாங்க அதாவது நீங்க படுக்கைக்கு வரப்போகொள்ள நீங்க படுக்கிற அந்த விருப்புக்கு வரப்போகொள்ள ஆயத்துல் குர்சியை வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரம் காட்டி முடியும் வரம் காட்டி அதை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. அப்படி ஓதின சொல்லி சொன்னால் அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பாரு. எந்த ஒரு ஷைத்தானும் நீங்க சுபஹுடைய நேரம் வரம் காட்டி உங்களை நெருங்காதன்றத அந்த மனுஷன் எனக்கு சொல்லி தந்தான்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் மிச்ச நல்ல விஷயங்கள்ல ஆர்வமா இருந்தாங்க. அப்ப அதனால வந்து இப்படி சொன்னோடே அவங்க விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயத்தை பார்க்க நன்மையான விஷயங்களை முந்திக் கொள்றது வந்து மிச்சம் ஆர்வமா இருந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கேட்ட பிறகு அவங்க சொல்றாங்க வந்து இவன் சொன்ன இந்த வார்த்தை வந்து இது உண்மையான வார்த்தை தான். ஆனால் இதை சொன்ன ஆள் அவன் மிச்சமே ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்க்காரன் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான் நீங்க இந்த 3 ராவுகளாக நீங்க பேசிட்டு இருந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க வந்து எனக்கு தெரியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தாக்க ஷைத்தான் நீங்க ஷைத்தானோட தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்றேன். இப்ப பாருங்க அப்ப ஷைத்தான் தான் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி முறைப்பாடு செஞ்சு அதே நேரம் ஷைத்தான் மூலமாக இந்த ஆயத்துல் குர்சியை வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து பெற்றுக்கொண்டாங்க. அப்ப அதாவது அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்க வந்து அதை நம்பினாங்க. அப்ப இப்படித்தான் நாங்க இருக்கணும். அதாவது இந்த ஹதீஸ் மூலமா நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிருந்தால் முதலாவது விஷயம் ஆயத்துல் குர்சி நாங்க ராவு நேரத்துல நாங்க ஓதுறதால
இங்க அதாவது சுபஹுடைய நேரம் வரங்காட்டியும் எந்த ஒரு பாதிப்பும் எங்களுக்கு வராது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஷைத்தானுடைய தீங்குகள் ஒன்றும் வராதுன்னத இந்த ஹதீஸ் மூலமா எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலும். அதே நேரம் தான் நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுனது, இந்த ஷைத்தான பார்த்து அதாவது இவன் உண்மை சொல்லிக்கிறான். ஆனாலும் அவன் மிகப்பெரிய பொய்யனிடத்தை சொல்லி காட்டுகிறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல சொல்லிக்கிற என்ன என்ன வழிகாட்டணும் கேட்டேன்டா, யாராவது ஒரு மனுஷன் வந்து அவன் எப்படியாப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் உண்மை சொன்னான்னா அந்த உண்மைய நாங்க ஏத்துக்கொள்ளணும். ஆனா அதே நேரம் நாங்க மிச்சம் கவனமா இருக்கணும். இவன் மிகப்பெரிய பொய்யனானதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறார். அப்ப நாங்க உண்மை எடுக்கணும்னு சொல்றது விஷயம் வேற. அதே நேரம் இந்த மாரி நாங்க யாரோட பேசுறோம், யாரோட பழகுறோம்ன்ற விஷயத்துல மிச்சம் கவனமா இருக்கணும். அதுவும் இந்த ஹதீஸ் மூலமா நாங்க விளங்கிக்கொள்ளணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவன் சொன்ன வார்த்தைய ஏத்துக்கொண்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறானது, அவன் மிகப்பெரிய ஒரு பொய்யனத சொல்லி காட்டுகிறார். அதே நேரம் இந்த ஆயத்துல் குர்சில நாங்க இன்னும் ஒரு இந்த முக்கியமான ஒரு விஷயம் விளங்கிக்கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்திய சொன்னதுக்கு பிறகு அத ஏத்துக்கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏத்துக்கொண்டதுக்கு பிறகு தான் அது அமலாக வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலுமே தவிர, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட இது சொல்லப்படலாட்டி, அத வந்து எங்களுக்கு ஏத்துக்கொள்ள இயலாது. விளங்குதா? அப்ப இதுல நாங்க என்ன விளங்கணும்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க செஞ்ச விஷயங்கள், அவங்க அனுமதிச்ச விஷயங்கள், இதத்தான் நாங்க சுன்னாவாக வழிமுறையா பார்க்கணுமே தவிர, அவங்கள்ட்ட வராத விஷயங்கள வந்து அவங்கள்ட்ட முறைப்பாடு செய்யாத விஷயங்கள வந்து எங்களுக்கு அது சுன்னான்னு சொல்லி சொல்லல. அதாவது இந்த இடத்துல ஷைத்தான் சொன்ன விஷயம் வந்து சுன்னான்னு நாங்க விளங்கிக் கொள்ளப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத அங்கீகரிச்சதுக்கு பிறகுதான் அந்த அங்கீகாரம் அடிப்படையில தான் அந்த சுன்னான்றத நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். அப்ப இதோட எங்களோட பாடத்தை முடிச்சுக்கொள்ளலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.